வணக்கம். என் குருநாதர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன். எழுத்து சித்தரே உன் திருவடி சரணம். இப்போ கலியுகம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இருக்கிற உலகம் கலியுகம் அப்படின்னு சொல்கிறோம். கலியுகத்தில் நாம் எத்தனை கஷ்டங்களை விதவிதமான முறையிலலாம் அனுபவிக்கிறோம் பாருங்களேன். இல்லை, போன தலைமுறையில் அப்படியான கஷ்டங்கள் இருக்குமானாக்க இல்லை. இப்போ புதுசாக ஒரு கஷ்டம், புதுசாக கஷ்டம்னு. போன தடவை ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி நமக்கு அப்படி ஒரு பிரச்சனைன்னு நம்ம சந்திச்சிருக்கவே மாட்டோம். உதாரணத்துக்கு எல்லாருக்கும் புரியணும்னா கிரெடிட் கார்டு. இந்த கிரெடிட் கார்டுங்கிற விஷயம் இன்னைக்கு நமக்கு வந்திருக்கிற ஒரு பெரிய தலைவலி, திருகுவலி அப்படின்னு பார்க்குறோம். இப்படித்தாங்க வாழ்க்கையில் புதுசான நோய்கள் நம்மளை எப்படிலாம் தாக்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரியும். இன்னைக்கு ஒரு இருமல் மருந்தை கூட நம்மளால் நிம்மதியாக சாப்பிட முடியாத நிலைமைக்கு ஆளாகி இருக்கிறோம். அதில் மயங்கி விழுறவங்களும் இறந்து போகிறவங்களும் ஜாஸ்தி இருக்கிறாங்க. ஸோ கரோனா அப்படின்னு நம்ம உலகத்தையே, ஊரையே, நாட்டையே, தெருவையே முடக்கி போட்டதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ கஷ்டங்கள், சோதனைகள், வேதனைகள், வலிகள், அவமானங்கள்னு புதுசாக வரும், தேடி வரும். இதற்கெல்லாம் நாம் என்ன வழிபாடு செய்யணும், என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு கலியுகம் இல்லையா, ஒரு வாசகமே இருக்குங்க. கலியுகத்துக்கு கால பைரவர் அப்படின்னு. பைரவ வழிபாடு நாம தொடர்ந்து செய்யணும். பைரவருடைய வழிபாடு அப்படின்ன உடனே சில பேர் சொல்வீங்க, தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி திதி தானே பைரவர் வழிபாடு, அன்னைக்கு தானே செய்யணும் அப்படின்னாங்க. அன்னைக்கு மட்டும் இல்லைங்க, என்னைக்கு வேணாலும் செய்யலாம். நம்ம மனசில் எப்போ ஒரு வழி வந்திருக்கோ நம்ம நேராக போய் சிவன் கோவிலில் இருக்கிற பைரவர் சந்நிதியில் போய் நின்றுடும். அந்த பைரவரை நாம் வழிபடணும். அதே போல் உங்கள் வீட்டில், உங்கள் தெருவில் இருக்கிற தெரு நாய்களுக்கோ அல்லது மனிதர்களுக்கோ உணவு வழங்கி தானம் செய்யணும். பைரவருக்கு கூட மிளகு கலந்த சாதம், அதை தானமாக செய்வது, நைவேத்தியமாக படைப்பதுங்கிறது நம்மளுடைய நம்மை சுற்றி இருக்கிற துஷ்ட சக்திகளை விளக்கக்கூடியது. நமக்கு தேவையே இல்லாத கவலை, யாரையோ பார்த்து தேவையில்லாத ஒரு பயம் இருக்குல்ல, நான் எந்த தப்புமே செய்யலை ஆனால் ஒரு பயம் அப்படின்னு இருக்கோம்ல, அதிலிருந்தெல்லாம் விடுதலையை கொடுப்பவர் தான் பைரவர். பைரவருடைய வாகனம் நாய் அப்படின்னு சொல்கிறோம். அந்த நாயையே பைரவராக நாம் கொண்டாடுகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம். அதனால் எப்பெல்லாம் உங்களுக்குள்ளார ஒரு மனக்லேசம் எழுதோ, மனசில் பயம் இருக்கோ, மனசு தெளிவில்லாமல் அல்லாடிக்கிட்டு இருக்கோம், குடும்பத்தில் தேவையில்லாத சட்ட சச்சரவுகள், வீணான வார்த்தை பிரயோகங்கள்லாம் வந்துட்டு இருக்குதோ, அந்த தருணங்களில் கொஞ்சம் அமைதியாக இருக்கு. பொண்டாட்டி கத்துறாங்களா, அமைதியாக இருக்கு. அம்மா திட்டுறாங்களா, அமைதியாக இருந்துருங்க. மாமியார் திட்டுறாங்களா, ரொம்ப 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 மருமகள் அமைதியாக இருக்கும். இந்த அமைதி அடுத்த இடம் அமைதியான நிலை வந்துருச்சுன்னு வைங்களேன். அப்போ நாம் என்ன சிந்திச்சாலும், என்ன யோசித்தாலும், என்ன செயல்பட்டாலும் நமக்கு அது சரியானதாக இருக்கும். கோபத்தில் எடுக்கிற எந்த முடிவுமே சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கோபத்தோட நாம் எந்த முடிவு எடுக்கிறது இல்லைங்க. நீங்கள் கோபத்தோட கடவுளையே போய் வணங்கினாலும் கடவுள் உங்களுக்கு அருள் புரிய மாட்டார். ரொம்ப கட்டும் கோபமாக இருக்கேன், கடவுளே என்ன செய்யறதா இருக்க, தேவையே இல்லைங்க. கத்தி ஒரு கூப்பாடு போட்டு ஒன்றுமே ஆக போகிறது இல்லை. அமைதியாக இருக்கு. அமைதியான நதியினிலே ஓடம் அப்படின்னு வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தைக்குள்ளார இருக்கிறது தாங்க நம்மளுடைய வாழ்க்கையே. அமைதி தான். அந்த அமைதியோடு இருந்தீங்கன்னா ஒரு மனசில் ஒரு தெளிவு ஒன்று வந்துடும். தெளிவு வந்துருச்சுனாலே நிதானம் வந்துடும். நிதானம் வந்துருச்சுனாலே நமக்கு இருக்கிற மனசில் என்ன காரணம், ஏன் குழப்பம், எதனால் பயம் அப்படிங்கிறதெல்லாமே தெரிஞ்சிடும். அப்போ நாம் பைரவர்கிட்ட போய் நின்னா நம்ம மனசு இன்னும் தெளிவாகும், இன்னும் புத்தி கூர்மையாகும். எடுத்த காரியங்களில் இருக்கிற தடைகள் நீக்கி தருவார் பைரவ பெருமான். அந்த பைரவரை தேய்பிரை அஷ்டமி நாளில் வணங்குவது சிறப்பு. ஆனால் அதே தருணத்தில் எந்த நாளில் வேண்டுமானாலும் நாம் பைரவரை வணங்கலாம். அதே போல் நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கிக்கோங்க. தெருவில் இருக்கிற நாய்களுக்கு அந்த பிஸ்கட்டை போடுங்க. அதே போல் ஏதாவது ஒரு டீ கடையில் நீங்கள் நின்று டீயை குடிக்கிறீங்களா, அப்போ கண்டிப்பாக 2-4 நாய் நிற்கும். அந்த நாய்களுக்கு பொறையோ வரிக்கியோ பிஸ்கட்டோ ஏதோ ஒன்று வாங்கி கொடுங்க. இதெல்லாம் அந்த பைரவரையே போய் சேருது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இருக்குது. அதாவது வாயில்லா ஜீவன்னு சொல்கிறோம்ல, எனக்கு பசிக்குது, எனக்கு சாதம் கொடுங்க அப்படின்னு நாய்கள் கேட்குமா? ஆனால்
மனிதர்கள் அதை உணர்ந்து செய்கிறது இருக்குல்ல, கேட்காமலே செய்கிறது தாங்க பெரிய உதவி. கேட்டு செய்கிறது உதவி இல்லை. ஐயோ இப்படி ஒரு சூழ்நிலை இருக்காங்களே அப்படின்னு நம்ம கேட்காமலே ஒருத்தருக்கு உதவி செய்கிறோம் பாருங்க, அதை போல ஒரு புண்ணியம் எதுவுமே கிடையாது. ஒருத்தருடைய சூழல்களை, ஒருத்தருடைய கஷ்ட நஷ்டங்களை அறிந்து உணர்ந்து உதவி செய்கிறது தாங்க 7 ஜென்ம பாவங்களையும் போக்கும்னு தர்மசாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் பைரவ வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் மிளகு கலந்த சாதம் பைரவருக்கு நைவேத்தியமாக கொடுத்து பக்தர்களுக்கு வழங்குறது இன்னும் பல நன்மைகளை உங்களுக்கு தரும். பைரவ வழிபாடு தொடர்ந்து மேற்கொண்டு வாருங்கள். வாரம் நீங்களா ஒரு கிழமையை தேர்ந்தெடுத்துக்கோங்க, அன்னைக்கு போய் வழிபாடு செய்யுங்க. தேய்பிரை அஷ்டமியில் கண்டிப்பாக போய் வழிபாடு செய்யுங்க. தேய்பிரை அஷ்டமியில் பைரவ தரிசனம் நம் பயத்தையும் போக்கும், பாவங்களையும் நீக்கும். பைரவரை தொடர்ந்து வழிபடுவோம். வணக்கம்.